श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो पेयन्तार्यवय्यो महसन्निध्ये उशैशयं हि ययं मे नमहति यसाननाहं सच्चन्दासान अच्युयं ठिरजोयिं गलुलनयितडतमालम् अहिन्दनय घட்டத்துல இன்னைக்கு 96வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். நம்ம இதுல கடைசியா சில பிரார்த்தனைகள், கடைசியா வைக்கிற பிரார்த்தனை என்ன கேட்டா, இங்க இருக்கிற காலத்துல சில நல்ல விஷயங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வைக்கிற பிரார்த்தனை தான். மோட்சத்தை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற காலத்துல கொஞ்சம் உன்னுடைய கட்டாட்சங்கள்லாம் வேணும். ஏன்னா கர்மமய கர்ம தபிதம், ஏன்னா கர்மமயமான ஒரு தாபம் இருந்துட்டு இருக்கு. முதல்ல சாய்ச்சா நான் விஷயாக்கிராந்தம், நான் கங்க விஷயத்துல ஈடுபட்டு இருப்பேன், அதை மாத்தி உன் விஷயத்துல ஈடுபட வைக்கணும். சம்சார தாபத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், அதை மீட்டு உன்னுடைய கட்டாட்சம் கொடுக்கணும். பக்தர்கள் யார் இருக்காளோ அவளுடைய கட்டாட்சத்துக்கு நான் விஷயமாகணும், துஷ்டர்களுடைய கட்டாட்சத்துக்கு விஷயம் ஆகக்கூடாது அப்படின்னு தவ சிந்தன விமுகானாம் திருஷ்டி விஷானாம் இவ தர்சனான் முஞ்சன்னு. நல்லவாளுடைய கட்டாட்சத்துல நம்ம இருக்கணும், கெட்டவாளோட சகவாசம் கூடாது, அது ரொம்ப மோசமானது. அவர் பாரவின்னு ஒரு கவி சொன்னார், அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், சம்ஸ்கிருதத்துல பெரிய கவி. வரம் விரோதோபி சமம் மகாத்மபிகி அப்படின்னு சொல்ற. அதாவது கெட்டவனோட சகவாசம் வச்சுக்கிறத காட்டிலும் நல்ல மகான்கள் சத்துக்கள் அவளோட விரோதம் வச்சுன்னா கூட நல்லதுங்கிற அவர். அது காட்டிலும் இதுவே பரவாயில்லைங்கிற. என்ன தாற்பயத்துல சொல்றாருன்னா, நல்லவா என்ன ஆனாலும் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான், அவளோட நாம விரோதமே வச்சுட்டா கூட அவ நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான். ஆனா கெட்டவனோட சகவாசம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதல் தவிர வேற பண்ண மாட்டான். கெடுதல் பண்றதுலயே தான் குறிவாப்பான், என்ன பண்ணி இவனுக்கு அவுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். நல்லவாளோட விரோதம் இருந்தா என்னைக்காவது திருந்தறதுக்கு நமக்கு வாய்ப்பு எல்லாம் வரும். அப்ப அவ கிட்ட போய் சாரின்னு சொல்லிட்டா போறோம், க்ஷமிச்சுக்கணும்னு சொன்னா உடனே திருத்தி ஏத்துருவா, எல்லாம் கிடைக்கும். ஆனா கெட்டவனோட சகவாசம் இருக்கோ இல்லையோ, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா நம்மளை திருந்து விடவே மாட்டான் அவன். நம்ம திருந்தன்னு பார்த்தா கூட அவன் திருந்து விட மாட்டான். என்னப்பா பைத்தியக்காரத்தமா இருக்கான், நான் சொல்றத கேளு அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாத்திடுவான். அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தான்னா, பொதுவா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் கேட்டா, துஷ்டர்களோட சகவாசத்தை காட்டிலும் நல்லவர்களோட சகவாசம் நல்லதுன்னு. ஆனா அந்த கவி என்ன சொல்றார், நல்லவாளோட விரோதம் இருந்தாலே கூட பரவாயில்ல, துஷ்டருடைய சகவாசம் ரொம்ப ரொம்ப மோசமானது, அதை காட்டிலும் நல்லவாளோட விரோதம் இருந்தா கூட பிரச்சனை இது இருக்காது, நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்க. அது ஒரு இதுக்காக சொன்னதுதான். ஆனா நல்லவாளோட சேர்ந்து இருக்கணும், மகான்களோட சேர்ந்து. தவதாஸ்ய சுகைக சங்கீனம் பவனேஸ்வத்ஸ்வபி கீட்ட ஜன்மமே நாள வந்தார் சொல்ற. உன்னுடைய பக்தர்களுடைய வீட்டுல இப்படியானா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வேலைக்காரனாவோ இல்ல மிருகமாவோ இல்ல புழுவாவோ இருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் துஷ்டர்களோட வீட்டுல நான் எதுவாகவும் இருக்கக்கூடாது, அதிகாரியா கூட இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. அதனால அதை பிரார்த்திக்கிற பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையான அவேதி ஸ்தோத்திர சொல்ற மாதிரி தேசிகனே, சுவாமி தேசிகனே கொஞ்சம் அனுபவப்பட்டு சொல்றாருன்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஏன்னா தேசிகன் காலத்திலேயே ஹிதைஷிகளா சில பேர் இல்லையா, அவர் எழுதிருக்கிற காலத்திலேயே அவருக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணணும், அவரை யாராவது அவமரியாதை பண்ணணும் அப்படின்னே இருந்தாலும் சில பேர். இது சுவாமி தேசிகனுக்கு ஒன்னும் சொல்ல சரிப்படல. ஏன்னா அவளோட சண்டையோ போட்டியோ பொறாமையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவருக்கு. அதனால நேர பெருமாள் கிட்ட போய் பரஸ்பர ஹிதைஷினாம், பரஸ்பர ஹிதத்தை நிலைக்கிறவா அவளோட கூட நான் இருக்கணும், நல்லவாரோட கூட இருக்கணும், அவளோட கூட இருக்கும்படி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு பெருமாள் கிட்டே பிரார்த்திக்கிறேன், ரங்கநாதன் கிட்டே. பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையா. தேசிகன் அவ விஷயத்துல எதுவுமே செய்யல, அவளை நிகிரகம் பண்றதோ அனுகிரகம் பண்றதோ கூட்டி வச்சு சமாதானம் பண்றதோ எதுவும் பண்ணல.
உதாசீனமா இருந்துட்ட. சரியாவா என்ன பண்றாளோ பண்ணட்டும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போய் சண்டை போட்டு இருக்க முடியும். இது சுவாமி தேசியனுக்கு அது சுபாவம் கிடையாது. எத்தனையோ சில பேர் போட்டியோட பொறாமையோட என்னென்னமோ பண்ணிண்டாவோட சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்க. பெருமாள் கிட்ட மாத்திரம் ஏன்னா மனசு கஷ்டம், ஏன்னா நம்மளால இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் இருக்கு. இப்போ பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையா அப்படின்னு சொன்ன மாதிரி அச்சுய சேர்த்தினையும் கடைசியில சொல்றார், நல்லவாள் வைஷ்ணவாள் அவளோட கூட இருக்கணும் நானு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். தவ சிந்தன விமுகானாம், உன்னுடைய சிந்தனம் இல்லாமல் இருக்கிற பாகவதாலா இல்லாம இருக்கவாளே அவ கண்ணுல நான் படக்கூடாது. பாகவதருடைய கண்ணிலே எப்போதும் நாம் படணும். பாகவதரும் இல்லாத இருக்கவாளுடைய கண்ணில் படுவதல் அப்படிங்கிறது சர்ப்பத்தினுடைய கண்ணில் படுற மாதிரி, பாகவதருடைய கண்ணில் படுகிறது என்பது ஒரு அமிர்த வருஷத்தை பொழியக்கூடிய கண்ணில் படுகிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இப்ப இன்னைக்கு 96வது ஸ்லோகம் பார்க்கணும். விஷமிலிய மகுனிகேசுயா என படிமேசுய படிகேசு பலுடியம் அமிய நிஹிம்மவ அச்சுய தாவேசு துமம்மி நிம்மமம் மமஹியம் விஷமிலித மதுநிபேஷு ச திருணப்ரதிமேஷு ச பிரதிகிரகேஷு பிரலுடிதம் அமிர்தநிதா விவாச்யுத ஸ்தாபயத்வயிமம் மம ஹிருதயம். அச்சுதா, என்னுடைய ஹிருதயம் அதுல நீ இருக்கணும். நீயே உன்னை கொண்டு என்னுடைய ஹிருதயத்திலே ஸ்திரமாக நிறுத்தி வைத்துக்கொள் அப்படிங்கிற. நீயே ஹிருதயத்துல நீ இருக்கணும். இல்லாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா என் மனசு வேற எங்கேயோ போகும். நீ வந்துட்டியானா நீ தான் பெரிய லாபம், அது இல்லைன்னா வேற எதோ லாபத்தெல்லாம் தேடி போகும். குறிப்பாக பிரதிகிரகத்துல போகும். பிரதிகிரகம்னா தானம் வாங்குதல். யாராவது ஏதாவது கொடுத்தா உடனே வாங்குவதற்கு கை நீட்டுவான். அந்த பிரதிகிரகத்துல போய் என் ஹிருதயம் போய் நிக்கிறதே, யார் என்ன கொடுப்பாளோ அப்படின்னு காத்துட்டு இருக்கே. அந்த நினைவிலிருந்து என்னை மாற்றி என் ஹிருதயத்துல நீ இருக்கணும். உன்னுடைய கடாட்சம், உன்னுடைய சேவை, அது மட்டும்தான் நான் இருக்கணும். அப்படி உன்னையே என் ஹிருதயத்துல நீயே வைத்து விடு அப்படிங்கிற. நானா பார்த்து பிரதிகிரகத்தை தள்ளிட்டு உன்னை என் ஹிருதயத்தில் வைக்கணும்னு எதிர்பார்க்காத. நீயா வந்துகிற ஒரு அனுகிரகம் பண்ணு. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமேயே எந்தாய் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்ற மாதிரி வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். நீயே என் மனசுல புகுந்து திருடமா இருக்கணும். அப்படி ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்ணு. இல்லாட்டா என் மனசு எப்பவுமே பிரதிகிரகத்துலதான் போகும். பிரதிகிரகம்னா தானம் வாங்குதல்னு அர்த்தம். அதுலதான் போகும். அதுல இருந்து கொஞ்சம் மாற்றி இப்படி இருக்கும்படி பண்ணு அப்படிங்கிற. ஏன்னா தானம் வாங்குதல் அப்படிங்கிறதுல ரெண்டு மோசமான உதாரணம் கொடுக்கிறார். ஒண்ணு விஷம் எலித்த மதுநிபேஷு, விஷம் கலந்த தேன் மாதிரி இருக்கான். தானம் வாங்கும் போது நல்லா இருக்கு, ஆனா அதுல விஷம் கலந்துருக்கு. தேன் நல்லா இருக்கும், ருச்சியா இருக்கும். விஷம் கலந்த தேன் சாப்பிட்டா கூட லேசா ஒரு சுட்டு விஷம் கலந்துட்டா வச்சுக்கோ, தேன் சாப்பிட்ட நல்ல டேஸ்டா மதுரமா இருக்கும். ஆனால் பின்னாடி உயிரே போயிடும். அந்த மாதிரி தானம் வாங்கச்ச நல்லா இருக்கும், ஆனால் அந்த தானத்தோடு கூட எத்தனையோ தோஷங்கள்லாம் வந்துடும். அதனால விஷம் கலந்த தேன் மாதிரி இருக்குப்பா தானம். ரெண்டாவது திருண பிரதிமேஷு, திருணம் மாதிரி புல்லுக்கு சமமா இருக்கு. தானத்தை வாங்கி என்ன பண்ண போறோம்? கொடுக்கறான்னு வாங்கி 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 வச்சுண்டு புண்ணியமா புருஷார்த்தமா மோட்சமா என்னது இது? வெறுமை வாங்கி வச்சுக்கிறது, கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறது. புல்லுக்கு சமமா இருக்கு. மோட்சத்தை பார்க்கச்ச, பகவத் அனுபவத்தை பார்க்கச்ச இது எந்த மூளைக்கு சமானம்? இது வெறும் புல்லுக்கு சமானம். இப்படி ரெண்டு இதான் அல்பமா இருக்குன்னு அர்த்தம். என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இது என்னது இது? எத்தனை நாளுக்கு போறோம்? சரி என்ன சாதிக்க போறோம்? அப்படிப்பட்ட பிரதிகிரகேஷு பிரலுடிதம், அந்த பிரதிகிரகத்திலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு என் மனசு. அதை அப்படியே மாத்தி அமிர்த நிதோ, அமிர்த நிதியில வைக்கிற மாதிரி உன்கிட்ட வச்சிரு. விஷம் கலந்த தேன்ல இருக்கிற என் மனசை மாத்தி
அமிர்த நிதியில வைக்கிற மாதிரி என் மனதை உன்னிடத்தில் வைத்து விடு அப்படிங்கிற. தொய்ய ஸ்தாபை, நீ இருன்னு சொல்லல, உன்னிடத்தில் என் மனசு இருக்கும்படி நீ பண்ணி வை அப்படின்னு அர்த்தம். நிர்மமம் மம ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் நிர்மமமா இருக்கணும், மமகாரம் இல்லாம இருக்கணும். எனக்குன்னு எதுவும் வேண்டாம், பகவான் தான் அப்படின்னு இருக்கணும். எனக்குன்னு ஏதாவது வேணும்னா தானே எதை கொடுத்தாலும் அவன் சரி சரின்னு வாங்கிக்க தோன்றது. அப்படி இல்லாமல் பகவான் தான் ஆகும்படி என் மனசை நீ பண்ணி வை என்பதாக இந்த ஸ்லோகத்துல ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையை சொல்றார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, பிரதிகிரகம் தானம் வாங்குதல் அப்படிங்கிறது சகஜமா இருக்கு. இதுல சில விஷயங்கள் இருக்கு. தானம் வாங்குதல்ங்கிறது பிராமணனுக்கு இது தோஷம் கிடையாது. பிராமணன் தானம் கொடுக்கலாம், தானம் வாங்கலாம். யதனம், யாதனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகான்னு பிராமணனுக்கு 6 கர்மா சொல்லியிருக்கு. யாகம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கணும். வேதம் அத்தியனம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு சொல்லி வைக்கணும். தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும். இப்படி 6 கர்மா. இந்த பிராமணனுக்கு ஷட்கர்ம நிரதாகான்னு பெயர். இந்த 6 கர்மா தான் இவனுக்கு பிரதானமா சொல்லியிருக்கு. அறுதொழிலோன் அப்படின்னு தமிழ்ல கூட வரும், திருக்குறள்ல அறுதொழிலோன் அப்படின்லாம் வரும். அதனால தானம் வாங்கினா தப்பு கிடையாது பெரிய அளவுல. ஏன்னா தானம் வாங்கிதான் அந்த காலத்துல பிராமணர் எல்லாம் பொழைச்சிருக்கா, வேற வழி கிடையாது. ராஜா கிட்ட போக வேண்டியது, ஆகவே அந்த ராஜ்யசபை ஏதாவது சொன்னா அவன் தானம் கொடுப்பான், அதை வச்சுதான் பொழைப்பேன், வேற பொழைப்பு கிடையாது. இப்ப மாதிரியான ஆபீஸ் எல்லாம் போய் பொழைக்கிறதுல அந்த காலத்துல இல்லை. ஏதோ இவனுக்கு தெரிஞ்ச வேதாத்தியனமோ இல்ல ஸ்லோகங்களோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போவான், ராதா பார்த்து ஏதோ தானத்தை கொடுப்பேன். இல்ல உஞ்சவருத்தி போனான்னா அங்க தனிகர் எல்லாம் யாராவது இருந்தானா அவ அரிசி போடுவா. அவ அதை வச்சுட்டுதான் பிராமண சமுதாயங்கிறது ஜீவிச்சுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தது. இப்பதான் மாறி போச்சு. ஒரு 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நம்ம தாத்தா கதையெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், எல்லா தாத்தாக்களும் அப்படிதான் இருந்திருக்கா, கஷ்டப்பட்டுதான் இருந்திருக்கா, தானம் வாங்கிதான் பொழைச்சிருக்கா அவெல்லாம். இது பிராமணனுக்கு தப்பு கிடையாது. வேதமே பல இடத்துல சொல்லியிருக்கு. இத்தியதா இத்தியதா இத்தியபச்ச இதி பிராமணோ காயேத். ஒரு பிராமணனை கூட்டு ஒரு விஷயத்த பேச சொன்னா அவன் தானம் வாங்கினதை பத்தி பேசுவானா, எனக்கு என்னவெல்லாம் தானம் கொடுத்தாரு தெரியுமா, எப்படி எல்லாம் தானம் கொடுக்குற பெரிய வள்ளல் அப்படின்னு அதை தான் மெதுவா பேசுவானா. இங்க பேச சொன்னான்னா தானம் கொடுக்குற ஆளை பத்தி ஒரு சத்தியா பேசிட்டு இருப்பான். அது இப்பவும் அப்படிதான் இருக்கு, முன்னும் அப்படிதான் இருந்தது. முன்காலத்துல அதுதான் பிராமணனுக்கு தானம் தவிர வேற கிடையாது. அங்கங்க சமஸ்தானத்துல ராஜாக்கள் கிட்ட புதுக்கோட்டை சமஸ்தானம், திருவனந்தபுரம் சமஸ்தானம் அப்படின்னு அங்கங்க பாளையம் சமஸ்தானம் அங்கங்க போவா. அந்தந்த ராஜாக்கள்லாம் ஏதாவது கொடுத்தானோ வாங்கி அதை வச்சிருந்தா காலத்தை ஓட்டுவான். ஆனா தானம் வாங்கச்ச அதுல சில நியமங்கள் வேதம் சொல்லியிருக்கு. என்ன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவா கிட்ட தானம் தான் வாங்கினா வச்சுக்கோங்க. கூடவே பைசா வாங்கச்சா அவளுடைய பாப்பத்தையும் சேர்த்து வாங்குறோம்னு அர்த்தம். அவன் நல்ல வழியில சம்பாதிச்ச பைசாவா இருக்கணும். இல்ல மோசமான வழியில சம்பாதிச்ச பைசாவா இருந்தா அந்த பாப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த பாப்பம் தானம் வாங்குற நமக்கு வந்துடும். யார் வாங்குறாளோ அவளுக்கு வந்துடும். அதான் தஸ்மாத்காய தஸ்ச மத்தஸ்ச தென பிரதிகிருஹ்யம் யத் பிரதிகிருஹ்ணீயாத் சமலம் பிரதிகிருஹ்ணீயாத் அப்படின்னு வேதத்துல ஒரு விஷயம் சொல்றது. யார் மத்தியபானம் பண்றானோ அவன்கிட்ட தானம் வாங்காத. வாங்கினால் அந்த தோஷம் உனக்கு வந்துடும். யாரு கேளிக்கை பாட்டெல்லாம் பாடி ஜனங்களை மயக்கிறானோ அவங்கிட்ட போய் தானம் வாங்காத. வாங்கினா அந்த பாப்பம் உனக்கு வரும் அப்படின்னு வேதம் எச்சரிக்கை கொடுக்கறது நமக்கு. சில பேர்ட்டால தானம் வாங்க. யாரு அநியாயமா பணம் சம்பாதிக்கிறானோ, திருட்டுத்தனமா பணம் சம்பாதிக்கிறானோ, பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறானோ, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறானோ, இன்னொருத்தரை ஹிம்சைப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறானோ அவன் தானம் எல்லாம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதை வாங்குறவாளுக்கு கட்டாயம் அந்த தோஷம் வரதான் வரும். பைசா வாங்கிச்ச கூடவே அந்த பாப்பமும் சேர்ந்து வரத்தான் வரும், வராம இருக்காது. அப்போ இந்த ஒரு பெரிய தோஷம் இது வேதத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, தர்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்ப அதெல்லாம் வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, அதுல தானத்துல சொல்லி இருக்கிற நியமங்கள்லாம் வச்சு நிறைய வச்சு பார்த்தோம்னா எது நல்லது அப்படின்னு கேட்டா பேசாம தானம் வாங்காம இருந்தா நல்லது, பேசாம இருந்தா நல்லது. வேதத்துல யாகத்துல கூட ஒரு பசுமாடு ஒண்ணு அதை தானம் வாங்கினா 1000 பசுமாடு தானம் வாங்கினதுக்கு சமானமா. அப்ப அதுக்கு பிராயசித்தம் எல்லாம் சொல்லியிருக்கு. அது தானம் வாங்கினா அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். ஏதோ ஒரு விசேஷமான ஒரு குறிப்பிட்ட பசுமாடு, சகசிரத மீன் பெயர் இருக்கு. அப்போ அது தானம் வாங்கினா 1000 பசுமாடு தானம் வாங்கினதுக்கு சமானம்.
அதனால என்ன கேட்டா 1000 பசுமாடு தானம் ஆயினா என்ன பாப்போமோ அந்த பாப்போம் அப்படின்னு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும் சிலதெல்லாம். அப்ப அதனால வேதத்துல இத்தனை நியமங்கள் இருக்கு அப்படின்னால ரொம்ப பெரியவாள்னா என்ன பண்ணுவா, மேக்சிமம் தானத்தை அவாய்ட் பண்ணிடுவா, வாங்க மாட்டா. சரி அப்படின்னு கை கூப்பிடுவா. தேவையானாலும் வந்துட்டுனா போரும், அதுக்கு மேல எதுவும் வாங்க மாட்டா. காஞ்சிபுரத்தில் நாவல்பாக்கம் சுவாமி பெரிய சுவாமின்னு எழுதி இருந்தார். அவர் யார்கிட்டையும் எதுவுமே வாங்க மாட்டார். ரூபாயெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. நிறைய சிஷ்யால் இருந்தா, தனிக்கல்லாம் இருந்தா, யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துன்னு போயிடு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலைவலி. அப்ப ஆத்துல நித்தியம் என்ன கேட்டா உஞ்சவர்த்தியவர். உஞ்சவர்த்தி பண்ணி அண்ணனுக்கு கிடைக்கிறத வச்சு அண்ணனுக்கு பெருமாளுக்கு ஆரம் பண்ணி இருப்பார், அவ்வளவுதான். இதுக்காக உஞ்சவர்த்திக்கு தேசிக வர்த்தின்னு பேர். தேசிகன் இப்படிதான் எழுந்துள்ளி இருந்தார். அந்த தைரியத்துல தேசி இந்த ஸ்லோகத்தை எழுதுறேன். இல்லாட்டா எழுத முடியுமான்னு, நம்மள மாதிரி இருந்தா எழுத முடியுமான்னு. ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு போற மாட்டேங்கிறது. மேலும் மேலும் கொடுப்பாளா கொடுப்பாளான்னு ஏங்குகிறது. ஆனா கொஞ்சம் கூட அதை நினைச்சு கூட பார்க்காதவா அவள்லாம். பெருமாள் கோயில் சுவாமி ஐதிஹ்யம் நிறைய உண்டு காஞ்சிபுரத்துல. வேஷ்டி தானம் கொடுத்தானா வேண்டான்னு விட்டார். வேஷ்டி தான் வஸ்திர தானம் ரொம்ப விசேஷம், வாங்கினா தப்பு கிடையாது, வேண்டான்னு விட்டார். ஏன்னா 2 வேஷ்டி இருக்கே எனக்குங்கிற. நான் உடுத்திட்டு இருக்கிற வேஷ்டி, உளுத்தி இருக்கிற வேஷ்டி, 2 வேஷ்டி இருக்கு. 3வது வேஷ்டி எனக்கு வேண்டாம், எனக்கு தயவு பண்ணி கொடுக்காதுங்கோ. உடனே அவர் சொன்னார், அப்படி இல்ல, இந்த கீழ்ச்சி போச்சுன்னா அடுத்து வேணுமோ இல்லையோ அப்படின்னா, அப்பா நீ அந்த சமயத்துல கொண்டா, இப்ப வேண்டாங்கிற, இப்ப கொண்டு வராத, அந்த சமயத்துல கொண்டு வா, கீழ்ச்சி போச்சுன்னு சொல்லி அனுப்புறேன், அப்போ வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அப்போ எப்படிப்பட்ட சாஸ்திர பரிபாலனம். தேசிகன் அப்படிதான் எழுந்தள்ளி இருந்தார். அதே மாதிரியாக ஏன்னு கேட்டான்னா, தானம் வாங்கினால் கூடவே அந்த கல்மஷம், அதாவது பாப்பங்கிறது ஒண்ணு வருது. விஷ மிலித மது நிபேஷு, தேன் விஷம் கலந்த தேன் எப்படியோ அப்படிதான். தானம் வாங்கச்சா நன்னா இருக்கும், அண்ணா கொடுக்கறாளின் கௌரவத்தோடு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் ஏதாவது தோஷம் அதுல கலந்திருக்கிற வாய்ப்பு இருக்குமானால் அப்ப விஷம் கலந்த தேனுக்கு போல அது கடைசியில இவனுக்கு அந்த தானத்தோடு கூட வரக்கூடிய தோஷங்கள் என்னவோ அதெல்லாம் வரத்தான் வரும் அப்படின்னு இருக்கு. விஷமேலித மது நிபேஷுச்ச, விஷம் கலந்த மது போல இருக்கு. 2வது திருணப்பிரதிமேஷு, இதுதான் முக்கியம். தேசிகன் இந்த பெருமாள் சுவாமி வாழ்க்கெல்லாம் பல புல்லா மதிக்கிறா, வேண்டாங்கிறா, எனக்கு இதுல விஷம் கலந்துருக்கு அப்படி இப்படிலாம் இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை. புல்லு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஒருத்தர் புல்லு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? புல்லுனா மாட்டுக்குன்னா ஆகும், மனுஷன் புல்ல வச்சுன்னு என்ன பண்றது? அப்ப புல்ல கொண்டு வந்து நான் உங்க இடத்துல கொண்டு வந்து உனக்கு தானமா கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவோம்? சீச்சின்னு வைய மாட்டோம். அந்த மாதிரிதான் ஐஸ்வர்யத்தை வைக்கிறா. புல்லு மாதிரி புல்லுக்கு சமமா பாவிக்கிறா. பைசா கொடுத்தாலோ இன்னொன்னு கொடுத்தாலோ அதெல்லாம் புல்லுக்கு சமமா பாவிக்கிறா. ஸ்வர்ணத்தையே கொடுத்தா கூட புல்லுக்கு சமமா பாவிக்கிறா. புல்லுங்கிறது நமக்கு எப்படி எந்த விதத்திலும் உபயோகப்படாதோ, மனுஷன் புல்லு சாப்பிட கூட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த விதத்திலும் புல்லு உபயோகப்படாதோ அந்த மாதிரி திருணப்பிரமிதேஷு, திருணம் போல புல்லு போல இருக்கக்கூடியது. பிரதிகிரகேஷு, அப்படிப்பட்ட பிரதிகிரகம் தானம் வாங்குவதிலே பிரலுடிதம், என் மனசு அலைஞ்சின்னு இருக்கு. தானங்கிறதுல 2 இருக்கு, 2 தோஷம் இருக்கு. ஒண்ணு விஷம் கலந்துருக்கு. வாங்கிட்டான்னா, தானத்தை வாங்கிட்டான்னா பின்னாடி திருடங்கிட்ட தானம் வாங்கினா இவனுக்கு திருட்டு புத்தி வரதான் வரும். கஞ்சன் கிட்ட தானம் வாங்கினா இவனுக்கு கஞ்ச புத்தி வரதான் வரும். அந்த புத்தி வரதான் அதோடு கூட வரும். அதனால பிரதிகிரகேஷு பிரலுடிதம், அப்படிப்பட்ட பிரதிகிரகத்துல போய் நான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். என் மனசு அதை விட மாட்டேங்கிறது. யார் கொடுத்தாலும் உடனே வாங்கிக்கிறது, யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது. கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கறதுக்காக ஏங்கிறது. அவ கொடுத்தா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு என் மனசு. அப்ப அச்சுதா நீ என்ன பண்ணணும் கேட்டா, ஸ்தாபய त्वयि மம நிர்மமம் மம ஹிருதயம், என்னுடைய ஹிருதயத்தை உன்னிடத்தில் வைத்து வை. தானம் வாங்குவதில் ஈடுபட்டிருக்கிற என் மனசை மாற்றி உன்னிடத்தில் என் மனம் ஈடுபடும்படி வைத்து வை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வேண்டாம், பெருமாள் இருக்க நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா, இதெல்லாம் அப்படிதானே அவளுக்கெல்லாம் இருந்தது. என்னன்னா பெருமாள் கோவில் சுவாமி நிறைய பேர் சுவாமி இருந்தா. திருக்கோட்டி ஒரு சுவாமி வேலை உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும். வேலை எதை கொடுத்தாலுமே வாங்க மாட்டான்.
அப்போ என்ன வாங்காட்டா அப்ப எப்படி ஜீவிக்கிறது? பிற்காலத்துல ஏதாவது வேணாமா? நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஏதாவது வேணுமா? அடுத்த மாசத்துக்கு வேண்டாமா? அடுத்த வருஷத்துக்கு வேண்டாமா? பின்னாடி இருக்கிறதுக்கு வேண்டாமா? அடுத்த தலைமுறைக்கு வேண்டாமான்னா பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கார், நமக்கு இருக்கார், இன்னைக்கு இருக்கார், நாளைக்கு இருக்கார், அடுத்த தலைமுறைக்கு இருக்கார். எல்லாத்துக்கும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஒரே பதில் வச்சுட்டு இருந்தா, அதனால்தான் பெருமாள் அவளுடைய யோகக்ஷேமம் வகாமியகம், அவள் யோகக்ஷேமத்தை பெருமாள் பார்த்திருந்தார். ஒரு குறவும் இல்லாம தான் நடந்தது. அப்போ உன்னிடத்தில் என் மனசு ஈடுபட்டிருக்கணும். இது இருந்தாதான் அந்த, அதாவது பெருமாள் கிட்ட மனசு ஈடுபட்டு இருந்தாதான் அந்த வைராக்கியங்கிறது வரும், இல்லாட்ட வராது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உடையது. அம்மான் ஆழிப்பிரான், அவன் ஆழிப்பிரான் எனக்கே உளன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த நம்மாழ்வார் அழகா சொல்றார். என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் புலவீர்கள் அப்படிலாம் சொல்லச்ச, அப்போ ஆழிப்பிரான் எனக்கே உளன், அவன் எனக்கே இருக்கான். அப்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறோங்க? ஒண்ணு வேண்டாம். நீங்க கொடுக்கறது எனக்கு என்னத்துக்காகும்? அவன் கொடுக்கறது நீங்க கொடுக்கறதும் ஒன்னாகுமா? அவன் அனுகிரகமும் உங்க அனுகிரகமும் ஒன்னாகுமா? அவன் கடாட்சமும் உங்க கடாட்சமும் ஒன்னாகுமா? நீங்க கொடுக்கறதெல்லாம் வெறும் எத்தனை நாளுக்கு போதும், எத்தனை நாளுக்கு போதும். ஆனா அவன் கொடுக்கறது சாஸ்வதமான ஒரு அனுகிரகத்தை அவன் அல்வா கொடுக்க போறான். அதனால இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதான அப்படின்னால, செம்பெருமானே உன்னிடம் என்னை என் மனசு இருக்கும்படி பண்ணு. அமிர்த நிதௌ இவ அச்சுத, அமிர்த நிதி போல. அமிர்த நிதினா அமிர்தம் வச்சிருக்கிற ஒரு பெரிய இடம். அப்படி உன்னிடத்துல என் மனசை வைத்து வை அப்படின்னு அர்த்தம். அதாவது விஷம் கலந்த தேன் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதம் சொல்றார். இப்ப அமிர்தம்னு சொல்லிட்டு, விஷம் கலந்த தேன்னா மரணம் நிச்சயம்னு அர்த்தம். என்ன ஆனாலும் விஷம் கலந்துருக்கும் இல்லையோ. அமிர்தானா மரணம் இல்லாததுன்னு அர்த்தம். மிருத்தானா மரணம்னு அர்த்தம், அமிர்தானா மரணம் இல்லாததுன்னு அர்த்தம். அதான் அதுக்கு எதிர்ப்பதமா சொல்றாரு. அது விஷம் கலந்த தேனே, என்ன ஆனாலும் மரணம் நிச்சயம். மரணம்னா ஆத்மாவுக்கு நாசம், ஆத்மா கெட்டு போயிடும். ஆனா நீயோ அமிர்தமயர். வேதத்துல பகவானுக்கு அமிர்தம்னு பல இடத்துல பேர் உண்டு. நீயும் அமிர்தமயர். அதனால உன்னிடத்துல ஈடுபட்டு இருக்கணும் என் மனசு. அமிர்த நிதௌ இவ அச்சுதா, அமிர்த நிதியில இருக்க மாதிரி தொய்யை உன்னிடத்தில் மம ஹிருதயம் ஸ்தாபய, என் ஹிருதயத்தை வைத்து விடு. நிர்மமம், நிர்மமம் மமகாரம் இல்லாத என்னுடைய ஹிருதயத்தை வைத்து விடு. என்னுடைய ஹிருதயத்துல மமகாரம் இல்லாதபடி பண்ணு. மமனா எனக்குன்னு அர்த்தம். அகங்காரம் மமகாரம்னு ரெண்டு சொல்லுவா இல்லையா. நான் 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 தன்னுடைய பெருமையே சொல்லிக்கிறது அகங்காரம். எனக்கு எனக்கு எனக்குன்னு தன்னுடைய லாபத்தையே சொல்லிக்கிறது மமகாரம். இந்த மமகாரம் இருக்கிறவா தான் தானம் வாங்குவா. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். அந்த மமகாரமே எனக்கு கூடாது. தாசன் அப்படிங்கறதான் நிக்கணும், வேற எதுவும் நிக்க கூடாது. பெருமாளுக்கு தாசன் அப்படின்னு மாத்திரம் இருக்கணும். அதனால நிர்மமம், மம என்பதையே விட்டு விட்டு, அபிமான பங்கமாயின்னு சொல்றாரோ ஆண்டாள், அது மாதிரி அபிமானத்தை எல்லாம் விட்டு விட்டு, என்னுடையது எனக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு விட்டு, எம்பெருமானே உன்னிடத்தில் என் மனசு ஈடுபடணும், ஈடுபடும்படி நீயே பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம். விஷமிலித மது நிபேஷுச்ச, விஷம் கலந்த மது போல இருப்பவை, தேன் போல இருப்பவை. திருணப்பிரதிமே, இது அழகான உதாரணம் கொடுத்திருக்க பாருங்க. இந்த உதாரணம் தேசியன் பல இடத்துல சொல்றார். ரகசிய திரைசாலத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா, விஷமது பகிஷ்குர் வந்தீரோ பகிர் விஷயாத்மகம் அப்படின்னு. இனி விஷயத்துல ஈடுபாடெல்லாம் விஷமது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பல இடத்துல இருக்கு. விஷம் மிலித மது நிபேஷுச்ச திருணப்பிரதிமேஷு, புல்லு போலங்கிறது அது ரொம்ப அல்பமான பலன்கிறத காமிக்கிறதுக்கு. பெருமாள் கொடுக்குற பலனை பார்த்தா இவா கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுலயும் சேராது. பிரதிகிரகேஷு, தானத்தை பத்தி வேதம் பல இடத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னேன். இங்க ஒரு இடம் வியாக்கியானத்துல எடுத்திருக்கார். எச்ச உக்ராட் பிரதிகிரகாத் தன்மே வருணோ ராஜா பாணினா ஐக்கியவமர்ஷது. நான் கண்ணாபண்ணான்னு எங்கெங்க தானம் வாங்கினேனோ அதுக்கெல்லாம் பிராயசித்தமா இந்த மந்திரம் அப்படி ஒரு மந்திரம் இருக்கு வேதத்துல. அது ஒரு விஷயம் உண்டு. தானம் வாங்கக்கூடாதுங்கிறது இருக்கு, ஆனா வாங்கினா அதுக்கு மந்திரங்கள்லாம் உண்டு, பிராயசித்த மந்திரங்கள்லாம் உண்டு.
அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வாங்கிக்கலாம். தானம் வாங்கச்சு அப்ப சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு. அந்த 1000 பசு சொன்ன கொள்ளியோ அந்த இடத்துலயும் சொல்லியிருக்கு. இது 1000 பசு, ஒரு பசு வாங்கினா 1000 பசு தானம் வாங்கினதுக்கு சமானம் அப்படின்னு. அங்கேயும் ஒரு மந்திரம் ஒண்ணு, பிரதிகிண்ணா மிதாம் பிரதிகிண்ணீயா ஏகாசின சகஸ்திரம் ஏகாந்த்வா பூதாம் பிரதிகிண்ணா மின சகஸ்திரம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு மந்திரம் அந்த தேவதையை தலையில போட வேண்டியதுதான். உனக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தேவஸ்யத்வாசம் இது பிரதுவே அஸ்வினோர் பாகுபியாம் பூஷ்ணோ ஹஸ்தாபியாம் பிரதிகிருண்ணாமி. பிரதிகிரகம் பண்றேன், தானம் வாங்குறேன், கையால தானம் வாங்குறேன், என்னுடைய கையால இல்ல உனக்காக வாங்குறேன் அப்படின்னு வரும். தேவர்களுடைய கையினாலே நான் வாங்குறேன், தேவர்களுக்காக தான் நான் வாங்குறேன். அப்ப தேவர்களுடைய கையினால அவா கையினால நான் வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். தானம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் தானம் வாங்காம ஜீவிக்க முடியாது. ஏன்னா பிராமணனுக்கு வேற வழி கிடையாது. தானம் வாங்காம யாகங்கள்லாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம யாகங்கள்லாம் நம்ம தானம் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் வாங்கினவா இருந்தாலும் கொடுக்க முடியும், கேட்டா கொடுக்க முடியாது. அதனால அப்படிலாம் இருக்கு, அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப என்ன கேட்டான்னா, இப்ப நம்ம சாதாரணமா தானம் வாங்குறவாள் பெருமாள் பெயரை சொல்லணும், கேசவ பிரியதாம் அப்படின்னு. தானம் ததத்பிர் ஏருக்தம் கேசவ பிரியதாம் இது. தானம் கொடுக்குறவா தானம் வாங்குறவா ரெண்டு பேரும் கேசவனுக்கு. பெரியவாள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஏதாவது தானம் கொடுத்தான்னா ஆத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் குடிப்பா அப்படின்னு. சரி அப்படின்னா பெருமாள் திருவாராதனத்துக்காரது நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எனக்காக வாங்கல, பெருமாளுக்காக, பெருமாள் திருவாராதனத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா பெருமாள் திருவாராதனத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி சில விஷயங்கள்லாம் தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. வேதங்கள்லயும் இந்த மாதிரி அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி வாங்கிக்கோங்கோ அப்படிலாம் சொல்லியிருக்கா. அது இல்லாம தெரிஞ்சுட்டு வெறுமையானா தானம் வாங்கினோம்னா, அஸ்வபதினு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் கேகே தேசத்துல. அங்க சில மகரிஷிகள்லாம் போறா. உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு. அவர் யாகம் பண்ணின்னு இருக்க. அவர் யாகத்துக்கு யார் வந்தாலும் உடனே தானம் பண்ணுவா. யாகத்துக்கு வந்திருக்கா, அதுவும் பிராமணர்லாம் வந்திருக்கான்னா உடனே தானம் பண்ணுவா. பிராமணன் வந்தா உடனே தானம் பண்ணணும், பிராமணன் வாங்கிக்கணும், இது பொதுவான ஒரு இது. அப்ப அஸ்வபதி தானம் கொடுக்குற, ஆனா இவ வாங்கிப்பாலாம் மாட்டாலாம் அவருக்கு சந்தேகம் வந்துருக்கு. ஏன்னா வந்திருக்கோம்ல பிரம்மஜானிகள். அதனால அந்த அஸ்வபதி சொல்றாரு அவ கிட்ட, உபநிடத்துல அழகா ஒரு விஷயம் இருக்கு. அந்த வந்திருக்க பிராமணர் கிட்ட முதல்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறார். நீங்க எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அவர் ராஜா, அவர் அஸ்வபதிங்கிறவர். எங்க தேசத்துல நமேஸ்தேனஹா ந கதரியா, எங்க தேசத்துல திருட்டுத்தனம் கிடையாது, கஞ்சத்தனம் கிடையாதுன்னு, தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. திருடி சம்பாதிச்சோ இது சம்பாதிச்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எவன் கிட்ட இருந்து வரி கண்ணாபண்ணான்னு வாங்கி சம்பாதிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு வரிசையா ஒண்ணு சொல்ற. நமேஸ்தேனோ ந கதரியா அப்படின்னு ஆரம்பிச்ச. நாஸ்திகன் கிடையாது. அப்புறம் ந ஸ்வைரி ஸ்வைரி நீ குதஹா, துஷ்ட ஸ்திரீகள் கிடையாது, வரிசையா சொல்ற. அதனால தானம் வாங்கிக்கலாம், அதனால நீங்க தானம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ற அவ கிட்ட. அவ சொல்ற, நாங்க தானம் வாங்கிக்க வரல, நாங்க உங்ககிட்ட சந்தேகம் கேட்டு தெளிவு பெற வந்திருக்கோம்னு சொல்றான்னு ஒரு கதை வரும். எதுக்கு சொல்றேன், ராஜாக்களே இப்படி சொல்றா பாருங்க, நீங்க எங்கிட்ட தானம் வாங்கிக்கலாம், எங்கிட்ட தோஷம் எதுவும் கிடையாது, இது நல்லதுதான் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஆஹா, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவைக்கு அதிகமா வாங்கக்கூடாது. கொடுக்கறவா அநியாயமா கொடுக்கறான்னு இல்லாமல் நியாயமா கொடுக்கறவாளா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். நாமளும் தேவைக்கு அதிகமா வாங்கிக்கூடாது. இப்ப தேவைக்கு வாங்கிக்கிறதே பெருமாளுடைய ஆராதனம் அப்படின்னு நினைச்சுன்னு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓரளவு. அதனால இதான் பெருமாள் மேல பழிய போட்டோம் வச்சுக்கோங்க ஓரளவு. அவர் திருவாராதனம் அவருக்காகும் அப்படின்னா, அப்ப அவரா நமக்கு என்ன கொடுக்கறாரோ அது கொடுப்ப. இல்லாட்டா தானமா வாங்கினா கூட நமக்கு இருக்காது. அப்ப அவருக்கு கொடுத்துருங்க, அவர் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு ஆயிடும். விஷமிலித மதுநிபேஷு ச திருண பிரதிமேஷு ச பிரதிகிரகேஷு பிரலுடிதம். ஆனா என் மனசு இந்த தானம் வாங்குறதுல போய் ஈடுபட்டு இருக்கே, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அமிர்த நிதௌ இவ அச்சுத, அமிர்த நிதியில வைக்கிற மாதிரி விஷம் இல்லாதல் அமிர்தம் மாத்திரம் இருந்து மரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய உம்முடைய திருவடி வாரத்துல என் மனசு இருக்கும்படி நீர் வைத்து விட வேணும் அப்படின்னா.
ஸ்தாபயத்வயி நிர்மமம் மம ஹிருதயம், மமகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தை வைத்து விடு அப்படின்னு. இதுல 2-3 அழகான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகனே அந்த மாதிரி இருந்தவர் தான். அதனால்தான் இந்த மாதிரி சொல்ல முடியுது. யதா சயவார்கதி தத்திர பக்தும் ராம. ஏன்னா நமக்கெல்லாம் அத சொல்றதுக்கே கூட தகுதி இல்லையோ அப்படின்னு தோன்றது. இந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே, அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அடிய. ஆனா தேசிகன் மாதிரி இருக்குவா சொல்லலாம். ஏன்னு கேட்டா, சம்பாவனா எஸ்ஹி காலகூட்டா சபா புஜங்கி குணபம் தருண்யான்னு அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் அவருடைய திருக்குமாரர் சாதிச்சிருக்க. சம்பாவனான்னு யாராவது சொன்னா அவர் வாங்க மாட்டார். காலகூட்டா விஷம் மாதிரி பாப்பாராம். அதுல சம்பாவனை கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்தாருன்னா, விஷம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்தா வாயிட்டா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்து பாரு. கை கூப்பிட்டு முதல்ல கிளம்பு. விஷம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி சம்பாவனை கொடுக்குறேன் வரவாள் வாங்க மாட்டேன். அடியானுக்கு திருச்சி இந்த சம்பாவனான்னு வாங்காத ஆச்சாரியர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா. 4 பத்திலே இருந்திருக்கா. பெரிய பெரிய சுவாமிகள்லாம் சம்பாவனை கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களாம். அப்படி எல்லாம் இருந்திருக்கா. சம்பாவனா எஸ்ஹி கால கூட்டா அப்படின்னு. சரி, சபா புஜங்கி 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு கிட்ட போக மாட்டான். ஏன்னா சர்ப்பம் இருக்க மாதிரி நினைப்பாளாம். சுவாமி தேசியன் பத்தி இந்த ஸ்லோகம் அவருடைய திருக்குமார சொல்ற. அதனால அவரு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். நாம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம பிரார்த்திக்கலாம். நம்ம பிரார்த்திக்கிறதுக்கு நமக்கு தானே சொன்னது. ஏம்பெருமானே, நான் என் மனசு இப்படி அங்கங்க சுத்தின்னு இருக்கு, யார் என்ன கொடுப்பாளோன்னு சொல்லிட்டு அதை மாத்தி உன்னிடத்துல ஈடுபடும்படி நீ பண்ணிவிட வேணும் அப்படின்னு நமக்காக தான் சொன்னார் இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு வச்சுன்னு சொல்லலாம். 2வது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, நிர்மமம் மம ஹிருதயம் அப்படின்னு இருக்கு. நிர்மயம், என்னுடைய ஹிருதயத்துல மமங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னார். ஆனா அடுத்த பதமே மம ஹிருதயம் தான் வருது, என்னுடைய ஹிருதயம் அப்படின்னு. அதாவது என்னுடைய ஹிருதயத்துல எனக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப 2வது மமானி ஏன் சொல்றாருன்னு கேட்டா, அது ஹிருதயத்துக்காக சொன்னது. என் ஹிருதயத்துக்கு தானே. என்னுடைய ஹிருதயம் அதுல எனக்குன்னு நான் எதுவுமே நினைக்க கூடாது. எதுவானாலும் உனக்குன்னு இருக்கணும். எதுவானாலும் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு இது பெருமாளுக்கு ஆகுமா பாரு அப்படின்னு தான் இருக்கணும். எனக்காகுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிடு. அப்ப நிம்மமம் மம ஹிருதயம் சொல்லிட்டு மம்மானு கூட இருக்கும்போது அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. ஆனால் எனக்குன்னு வெளி விஷயம் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா என்னுடைய ஹிருதயம் இருக்கணும். ஏன்னா அது உனக்கு இருக்கு, பெருமாளுக்காக. என்னுடைய ஹிருதயத்தை உனக்காக நான் வைத்திருக்கேன். அதனால என்னாச்சுன்னு கேட்டான்னா, மம எனக்கு, என்னுடைய இதுங்கிறது பெருமாள் விஷயத்துல என்னுடைய பெருமாள், எங்க ஊர் பெருமாள் அப்படி அதுலதான் வரணுமே தவிர வேற பைசா விஷயத்திலும் இன்னொரு விஷயத்திலும் இந்த மமாங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தமானது உள்ள கிடைக்கும். இது எப்பவுமே என் மனசுல இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ண வேணும். உண்மைதான் பிரார்த்திக்கிறேன். வேற என்ன, என் மனசு இப்படி அங்கங்க சுத்தின்னு இருக்கும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பிரதிகிரகேஷு எச்ச உக்ராட் பிரதிகிரகாத்துன்னு வேதம் காமிச்சா பார்த்தோம். மோசமான பிரதிகிரமம்னா பாப்பங்கள் பல இடத்துல வேதம் சொல்லியிருக்கு. அதனால கண்டு பேர் கொடுக்கலாங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, வாங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான எச்சரிக்கையை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இருக்கு. அடுத்த ஸ்லோகம், நிச்சம் இமம்மி கிவனே நிக்கிவ நமந்த சச்ச நிஹிசாரிச்சே அவகந்த நகபகாஜரம் அசமிய பணமந்த சஞ்சரே துகச்சலனே நித்யமஸ்மின் கிருபணே நிக்ஷிப நமத்சத்ய நிதி சதிருக்ஷௌ பிரவகன் நக பிரபாஜர பிரசமித பிரணமத் சஞ்சுவரௌ தவ சரணௌ. எம்பெருமானே, என்னிடம் உன்னுடைய திருவடிகளை எப்பொழுதுமே நீ கொடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. இங்க எனக்கு பைசா ஐசா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்க திருவடி வேணும். அந்த திருவடியை பற்றி நினைவு இருக்கணும். அந்த திருவடியோட சந்நிதி, திருவடி பக்கத்துல நான் எப்பவும் இருக்கணும். என் சிரசால அதை தாங்கணும் அப்படின்னு அதையே தான் பிரார்த்திக்கிற. நமத் சத்தியான அடிவர்க்கு மெய்யனே அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டா, உன்னுடைய திருவடிங்கிறது மகாநிதி, பெரிய நிதி. நான் கிருபணன், பிச்சைக்காரன், ஒண்ணுமே இல்லாதவன்.
ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன் கிட்ட ஒரு பெரிய நிதி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்கிட்ட உம்முடைய திருவடியை கொடுத்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி பிச்சைக்காரன்ட்டு போய் பெரிய நிதியை கொடுப்பாளா அப்படின்னா, கருணாவானா தான் கொடுப்பான். மகா கருணாவான் பெருமாள் இருக்காரு இல்லையோ, அதனால அவர் கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஏன் பிச்சைக்காரன் சொல்றார் தன்னை அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுதான் ஐஸ்வர்யம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மலாம் பணக்காரன் பிச்சைக்காரன் சொல்றோம். பணக்காரன்னா எதுனா லட்சாதிபதி, கோடி அதிபதி, கோடீஸ்வரன் அப்படிலாம் வச்சுட்டு எல்லாம் பணக்காரன். பல லட்சங்கள் இருந்தானா லட்சாதிபதி, பல கோடிகள் 10 வீடு கம்பெனி எல்லாம் இருந்தானா கோடீஸ்வரன் அப்படின்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, லட்சமும் கிடையாது, கோடியும் கிடையாது, 10,000 கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னன்னைக்கு அல்லாடின்னு இருக்கானா அவன் பிச்சைக்காரன். அப்படிதானே பார்த்தோம். அதே மாதிரி பகவத் அனுபவம் தான் ஐஸ்வர்யம்னு வச்சுக்கோங்க. லட்சம் கோடி மாதிரி பகவத் அனுபவம் தான் பைசா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பகவத் அனுபவத்துல லட்சம் அனுபவம் இருக்கும் லட்சாதிபதி, கோடி அனுபவம் இருக்கும் கோடீஸ்வரன். அப்ப நாம யாரு அப்படின்னு கேட்டாலும் பிச்சைக்காரன். நமக்கு என்ன லட்சம் அனுபவம் கோடி அனுபவமா இருக்கு? அன்னன்னைக்கு வந்து அரைச்சு பிச்சைக்காரன் ஜீவிக்கிற மாதிரி அன்னன்னைக்கு என்னென்ன பகவத் அனுபவம் வருதோ அதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். அவ்வளவுதானே. தியானம் பண்றவா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு லட்சக்கணக்கில் பகவத் அனுபவம் இருக்கும், கோடிக்கணக்கில் பகவத் அனுபவம் இருக்கும், குடாவாத பகவானையே தியானம் பண்ணிட்டு இருப்பா. நாமெல்லாம் அப்படி கிடையாது. பிச்சைக்காரனுக்கு அன்னன்னைக்கு வர மாதிரி அன்னன்னைக்கு நமக்கு பகவத் அனுபவங்கிறது என்னென்ன வருதோ அதுதானே, வேற எதுவும் கிடையாது. அதனால்தான் கிருபணே நித்தியம் அஸ்மின் கிருபணே, எப்பவுமே கிருபணனா இருக்கேன் நானு, ஒண்ணும் இல்லாம இருக்கேன். தயா சதகத்துல கூட இந்த விஷயத்த சொல்றேன். கிருபண ஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம். ஒரு கிருப்பணனுக்கு கல்பக குடி கிடைச்சா மாதிரிங்கிற. கல்பக விஷயத்துல போனா எதை கேட்டாலும் கொடுக்குமா, அது போய் பிச்சைக்காரன் கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெருமாளுடைய தயா எனக்கு கிடைச்சிருக்குங்கிற. பெருமாளுடைய தயா எதை கேட்டாலும் கொடுக்கும், அது என் கையில வந்திருக்கு இப்போ. அப்ப கிருபணனுக்கு கல்பக தயா கொடுத்தா மாதிரி அப்படிங்கிற. விஷகிரிநாத தயேத்வம் விதந்தி சம்சார தாரிணி. அத அப்ப நான் என்ன பண்ணுவேன், கற்பக கொடியில எதை கேட்டாலும் கிடைக்குங்கிற மாதிரி பெருமாளுடைய தயாங்கிறது எங்கையில கிடைச்சிருக்கு. பிச்சைக்காரங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்கையில இது கிடைச்சிருக்கு. நான் இதை வச்சுன்னு சம்சாரத்தை தாண்டி போகணும் அப்படிங்க. அந்த மாதிரி நான் நித்தியம் அஸ்மின் கிருபனே, என்னைக்கும் ஒரு பிச்சைக்காரன். பகவத் அனுபவ விஷயத்துல என்னைக்கும் பிச்சைக்காரனா இருக்கேன். என்கிட்ட அந்த நிதியை கொடு. நிக்ஷிப நமத் சத்திய நிதி சதிருக்ஷே. நிதி சதிருக்ஷம், நிதி மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துரும். உன்னுடைய திருவடி ரெண்டையும் இருக்கும். நீ அடியவர்க்கு மையனாச்சே, என்கிட்ட கொடுத்து வை. நிக்ஷிபான கொடுத்து விடுன்னு அர்த்தம். என்கிட்ட கொண்டு இந்தா வச்சுக்கோ. பிச்சைக்காரன்ட்டு 5, 10 அப்படிலாம் போடுற மாதிரி பிச்சைக்காரன்ட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, திடீர்னு மொத்தமா அது பைசாவை கொண்டு 500 ரூபாய் கட்டு, 2 கட்டு கொண்டு நான் கையில இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தானு. இடது கையில் ஒரு 500 ரூபாய் கட்டு, வலது கையில் ஒரு 500 ரூபாய் கட்டு, 50,000 50,000 1 லட்சம் ஆச்சு. அப்ப வந்து இந்தா இது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி உன்னுடைய 2 திருவடியும் என்கிட்ட கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கணும். நிக்ஷிபா, ஒரு வைப்பாக என்கிட்ட கொடுக்கணும், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நிதி சதிருக்ஷௌ, நிதி போல இருக்கக்கூடிய தவ சரணம்னு கடைசியில் இருக்கு. உன்னுடைய 2 திருவடியும் என்கிட்டே கொடுத்து விடு. எம்பெருமா தேவரின் திருவடிகளை என்னிடத்திலே வைத்து விட வேணும் அப்படின்னு அர்த்தம். யோனித்தியமச்சுத ஸ்லோகம் ஞாபகம் வருது. யோனித்தியமச்சுத பதாம்புஜ யுக்மருக்வ வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணவு சரணம் பிரபத்தேன். இது நல்ல உதாரணம். அவர் தான் சொல்லணும். சுவாமி கூரத்தாழ்வான் அவர் பெரிய ஜமீன்தாரா இருந்தவர், மகா பணக்காரரா இருந்தவர், ஏகப்பட்ட நில புலன்கள், வீடு வாசல்கள், பங்களாக்கள் மாதிரி இருந்தவர். இது எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு கூரத்தாழ்வான் அங்கிருந்து கிளம்பி ராமானுஜர்கிட்ட வந்துட்டார். கூரத்துல அவருக்கு இருக்க பெரிய மாளிகையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய நில புலன்களோ, ஒரு ஜமீன்தாரா அவர் கீழே வேலை பண்ணிட்டு இருந்ததா எத்தனை பேரோ, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம், அடுத்த தலைமுறைக்கு இன்ன தலைமுறைக்கு அதெல்லாம் எது இல்லாமல் ஒரு கணத்துல மொத்தத்தையும் திறந்துட்டு யார் என்ன வேணா பண்ணிக்கட்டும், யாரா எடுத்துட்டா போறது என்ன, யார் எடுத்துட்டா எனக்கு என்ன, என்னுடையது கிடையாது, என்னுடையது இனிமே இருக்கிறது ஒன்றுதான், ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்திய, ராமானுஜருடைய திருவடி அப்படின்னு.
ராமானுஜர் எப்படி பண்ணா அச்சுத பதாம்புஜ யுக்ம ரூபம். எம்பெருமானுடைய திருவடியை ராமானுஜர் வந்து கையில வச்சுட்டு இருக்காராம். அது பெரிய நிதி மாதிரி 2 தங்க கட்டி வச்சிருக்க மாதிரி 2 திருவடியை கையில வச்சுட்டு இருக்கேன். பெரிய பணக்காரன், பெரிய 2 தங்க கட்டிய கையில வச்சிருந்தானா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன். அந்த மாதிரி ராமானுஜர் 2 பகவானுடைய திருவடியை கையில வச்சுட்டு இருக்க. அந்த ராமானுஜருடைய திருவடியை சேவிக்கிறேன்னு வரும் கூறத்தாழ்வான் சொல்றது. மொத்தத்தை விட்டு வந்துட்டார். ராமானுஜருடைய மடத்துல வந்து அவர் அன்னைக்கு ஆகாரம் கிடைக்காம கூட சில சமயம் இருந்தா கூட அப்படி கூட இருப்பார். அப்படிதான் இருந்தவர். மொத்தத்தையும் ராமானுஜர் கிட்ட கத்துண்டவர். ராமானுஜருடைய ரைட் ஹேண்ட். இவர் இல்லாட்டா அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த அளவு இருந்தவர். அதே மாதிரியாக நித்தியம் அஸ்மின் கிருபனே, எங்கிட்டையும் நிதி போல இருக்கக்கூடியது உம்முடைய திருவடி, பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடி 2 என்கிட்ட கொடுக்கணும். பிரவகன் நக பிரபா பிரவகன் நக பிரபா ஜர பிரசமித பிரணமத் சஞ்சுவரௌ தவ சரணௌ. அடியவர்களுடைய சஞ்சுவரம், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதா இந்த திருவடிங்கிறது. திருவடிக்கு இது விசேஷம். திருவடியில இருக்கக்கூடிய நகத்திலிருந்து பெருகுகிற ஒரு ஒளி வெள்ளம், பிரகாசம், அதுல அடியவர்களுடைய ஜுரத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். கஷ்டங்கள் எல்லாம் கங்கா நதி மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப தாபமா இருந்து வச்சுக்கோ, வெயிலா இருந்தது, தாபமா இருந்ததுன்னா இன்னும் கங்கா நதி அங்க பாய ஆரம்பிச்சிருத்துன்னா மொத்த தாப்பம் போயிடும் இல்லையோ, குளிர்ச்சி வந்துடும் இல்லையோ. அந்த மாதிரியாக பெருமாளுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய நக காந்தி, நக ஒலி இருக்கும் இல்லையோ, பிரகாசம், அது கங்கா நதி மாதிரி சொல்ற. அது என்னுடைய ஹிருதயத்தில் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருக்கிற தாபங்கள்லாம் மொத்தமுமே போயிடும். பிரவகத்து, நன்னாக பிரவாகமாக வருகிற நக பிரபா ஜர, நகத்தினுடைய பிரபா வெளிச்சம். பெருமாள் திருவடி, திருவடியில நகம், அந்த நகத்தினுடைய வெளிச்சம், அதனுடைய ஜரண பிரவாகம் அர்த்தம், பெருக்கு. அதனாலே பிரசமித எது பிரணமத் சஞ்சுவரவு, பிரணமத் அடிவர்களுடைய சஞ்சுவரம், மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம், தாபம் மாத்திரம் இல்ல, ஜுவரம்னா என்னென்ன இருக்கோ எல்லாம், மனசுல இருக்க ஜுவரம் என்ன, போட்டி பொறாமை எல்லாம் எல்லாம் பிரசமித்தா, எல்லாம் ஒழிக்கப்பட்டது. அப்படி ஒழிப்பது தவச்சரணோ, அதான் எம்பெருமானுடைய திருவடி மனசுல வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மனசுல இருக்கிற ஜுவரங்கள் எல்லாம் போயிடும். ஜுவரம்னா சரீரத்துல ஜுவரம் இருக்கா மாதிரி மானச ஜுவரம்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ, மனசுக்கு ஜுவரம்னு ஒண்ணு உண்டு. அந்த ஜுவரத்தினால்தான் நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கா. கவலை, டென்ஷன், போட்டி பொறாமை, மறுபடியும் என்னன்னு இருக்கோ எல்லாம் மானச ஜுவரம். மானச ஜுவரத்தினால பீடிக்கப்படாதவனே கிடையாது. அப்படி இருக்கச்ச அந்த மானச ஜுவரம் எல்லாம் போகணும்னா அது உன்னுடைய கங்கா நதி பிரவாகம் மாதிரி இருக்க உன்னுடைய திருவடி, உன்னுடைய நக காந்தி பிரவாகத்தினால முடியும்னு அர்த்தம். அதாவது பெருமாள் திருவடி மனசுல இருந்தான்னா இந்த மானச ஜுவரம் வராது. சுருக்கமா சொன்னா, பெருமாள் திருவடி நகத்திலிருந்து வரக்கூடிய காந்தி அப்படிங்கறத பல இடத்துல தேசியம் சொல்லிருக்காரு. குறிப்பா தேவநாயக பஞ்சாசத்துல கூட அந்த கருட நதியில சொல்லச்ச, கருட நதியானது கங்கா நதியை காட்டிலும் விசேஷமானது. ஏன்னா பெருமாளுடைய நக காந்தி எப்பவுமே பட்டு இருக்குங்க, திருவடி நகத்தினுடைய காந்தி. ஏன்னா பெருமாள் திருவடி கிட்ட அந்த கருட நதி இருக்கா, திருவடி நக காந்தி எப்பவுமே இருக்கு. கங்கா நதிக்கு அப்படி கிடையாது. கங்கா நதியும் பெருமாள் திருவடியிலேருந்து வந்ததுதான், திருவடி நகத்திலேருந்து வந்ததுதான். ஆனா வந்துருத்தே, அது வெளியில வந்துருத்தோ இல்லையோ, நகத்திலிருந்து கீழே வந்தாச்சு. ஆனா கருட நதி அப்படி இல்லை, அது நக பக்கத்திலேயே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த நக காந்தி பட்டுண்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால கங்கா அதிகாம் விதத்தி கருட சிரவந்தின்னு வரும். கங்கையை காட்டில இது வசதி. இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த நகத்தினுடைய காந்தி அப்படின்னு சாதிக்கிறார். அதனுடைய தாற்பயங்கள்லாம் என்ன கேட்டா, பெருமாள் திருவடி நம்ம மனசுல இருந்ததுன்னா அப்போ நமக்கு மனசுல இருக்கக்கூடிய மற்ற தோஷங்கள்லாம் எல்லாமே போய்விடும் அப்படின்னு அர்த்தம். எப்படியானா ஒரு பெரிய பிரவாகம் இருந்ததுன்னா அங்க இருக்கிற அழுக்கோ குப்பையோ சத்தியோ எல்லாம் சேர்த்து போயிட்டு அந்த இடம் சுத்தமாயிடுமோ இல்லையோ, அது மாதிரி நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு குப்பை சத்தை என்னன்னு இருக்கோ எல்லாம் போயிட்டு அந்த இடம் நல்லா சுத்தமா ஆகணும்னா ஒரு 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 பிரவாகம் ஒண்ணு வேணும். ஏதோ வெறுமை கிடையாது. வெறுமை சின்னதா ஆத்துல வாசல் தெளிச்சு குடம் போடுவா சில சமயம்.
நம்மள ஆத்துல பாக்குற மொழியோ லேசா பெருக்குவா, தெளிப்பா, கோலம் போடுவா. இல்ல முழுக்க முழுகணும்னா ஆத்தனா பெருக்குவா, அங்க ஜலத்தை கொட்டி நல்லா முழுகுவா, சுத்தமாச்சு அப்படின்னுவா. ஆனா எல்லா இடத்துலயும் இப்படி பண்ண முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல இப்படி பண்ண முடியும். ரொம்ப குப்பையெல்லாம் இருந்து ரொம்ப மோசமா இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணா போறது. ஒரு பிரவாகமே ஒண்ணு வரணும் அப்படின்னா, கங்கா பிரவாகம் வந்தாதான் சுத்தமாகும், இல்லாட்டா சுத்தமாகாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜலம் வச்சு பிரவாகமா ஜலத்தை கொட்டி பண்ணாதான் சில சுத்தமாகும் அப்படின்னு இருக்கும். அப்ப என் மனசு சுத்தமாகணும்னா சாதாரணமாக வாச தெளிச்சு கோலம் போடுற மாதிரியோ இல்ல முழுகிற மாதிரியோ பண்ணா போறாது. பெருமாளுடைய நகத்திலிருந்து வரக்கூடிய காந்தி பிரவாகம் வரணும். இங்க இந்த பிரவாகம் வந்தாதான் மொத்தம் வாஷ்ட் அவுட், கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட்ங்கிற மாதிரி இது வாஷ் அவுட் ஆகணும் எல்லாம். அதனால அப்படிதான் உன் திருவடியினால்தான் இது முடியும், வேற எதனாலையும் முடியாது. அதனால உன் திருவடியை என்னிடம் நீ கொடுத்து வை அப்படின்னு அர்த்தம். நித்தியம் அஸ்மின் கிருபணே நிக்ஷிப நமத் சத்ய நிதி சதுருக்ஷௌ. கிருபணே மிகவும் பரிதாபத்துக்குரிய கருணைக்குரிய பிச்சைக்காரனான அஸ்மின் என்னிடத்தில் நிதி சதுருக்ஷௌ நிதி போல இருக்கக்கூடிய தவச்சரணவ் உன் திருவடியை நிக்ஷிப வைத்து விடு, உன் திருவடியை கொடுத்து விடு. நிதியை கொண்டு பிச்சைக்காரங்கையில கொடுக்குற மாதிரி உன் திருவடியை கொடுத்து. பிரவகன் நக பிரபா ஜர பிரசமித பிரணமத் சஞ்வரவ். பிரவகிக்கிற நக வெளிச்சத்தின் பிரவாகத்தால் பிரசமித்தன ஒழிக்கப்பட்ட அடிவர்களுடைய மானச ஜுவரம், தாபத்திரையும் சொல்லுவா. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், என்னென்ன தோஷங்களோ என்னென்ன கஷ்டங்களோ என்னென்ன பயங்களோ இதெல்லாம் போகும்படியாக பண்ணக்கூடியது உன் திருவடி. அந்த திருவடியை தவச்சாரணோ அந்த திருவடிகளை நிக்ஷிப வைத்தருள வேணும், என்னிடத்தில் கொடுத்து வைத்தருள வேணும். எப்பவுமே என் மனசுல உன் திருவடி தான் இருக்கணும், மற்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் என் மனசுல இருக்க தோஷங்கள்லாம் போகும். சரணாகயோத்தி ஜனியே ஜனவாயே விஜயே அச்சுயன ரக்கசிமம் கோஜகு சாயர கோசோ சாயர புலினம்மி தாரிசம் துகவயனம் சரணாகத இதி ஜனிதே ஜனவாதேபி யத்யச்யுத ந ரக்ஷசி மாம் பவேத் கலு சாத்கர கோஷஹ சாகர புலினே தாதிருஷம் தவ வசனம். எம்பெருமானே, நான் சரணாகதன், உன்னிடம் சரணாகதி பண்ணவன், என்ன நீ ரட்சிக்கணும். ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப பிரசித்தம் இவன் சரணாகதன். நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் சொல்றேன் மாத்திரம் இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிக்கே என்ன காப்பாற்ற விட்டா உமக்கு தான் ஆபத்து, உம பேர் கெட்டு போயிடும். என்ன நீர் என்ன சொன்னீர்? சாகர புலினே, சமுத்திர கரையில விபீஷன் சரணாகதி பண்ணச்ச அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்னீரா இல்லையா? எல்லாத்துலேயும் இருந்தும் அபயம் கொடுக்குறேன்னு சொன்னீரோ இல்லையோ? அப்ப நீர் சொன்னது சரியாகணும்னா இப்ப நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நான் சரணாகதி பண்ணிட்டு ஒண்ணு தான் கேட்கறேன். அப்படி இல்லாட்டன்னா அன்னைக்கு நீர் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப சமுத்திர கரையில நீர் சொன்னது சமுத்திர கோஷம் ஆயிடும். பவேத் கலு சாகர கோஷஹ, சமுத்திர கோஷம் ஆயிடும்னா உபயோகம் இல்லாத ஆயிடும் அர்த்தம். அதாவது சமுத்திரத்துல எப்பவுமே ஒரு இரைச்சல் சத்தம் ஒண்ணு இருக்கும், ஓன்னு ஒரு சத்தம் இருக்கும். அது யாருக்கு உபயோகப்படும்? அது என்ன மியூசிக்கா? எதுக்கு உபயோகப்படும்? ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி நீ சமுத்திர கரையில சொன்னது அந்த மாதிரி சமுத்திர கோஷமா? யாருக்கும் உபயோகப்படாத வார்த்தையா? இல்ல அது உபயோகப்படுற வார்த்தையா? சமுத்திர கரையில சாகர கரையில நீ சொன்ன வச்சனமானது சமுத்திர கோஷம் மாதிரி போயிடக்கூடாது. அது சத்தியமாகணும், அது வீணான வார்த்தையா போகக்கூடாது, சத்தியமான வார்த்தை ஆகணும் இல்லையா? அதனால நீ என்ன பண்ணணும் கேட்டா, என்னை கட்டாயம் ரட்சிக்கணும், என்னை கைவிடவே கூடாது, எந்த விதத்தினாலையும் என்னை நீ கைவிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ சரணாகத இதி ஜனிதே ஜனவாதேபி, சரணாகதன் என்பதாக உண்டாயிருக்கிற ஜனவாதம், ஜனங்களுக்கு தெரிஞ்ச வாதம், மக்களுடைய பேச்சுன்னு அர்த்தம்.
இதோ இவர் இருக்காரு போறாரு, இவர் சரணாகதி பண்ணிருக்கார். ஆனா என்னமோ பெருமாளையே நம்ம பெருமாளையே நம்பி இருக்கார், சரணாகதி பண்ணியிருக்கார். அந்த தெய்வம் தான் இவர் கை விட்டுருத்துன்னு சொன்னா வச்சுக்கோங்க, யாருக்கு கெட்ட பேர்? எனக்கு கெட்ட பேர் இல்ல, நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சொன்ன விஷயங்கள்லாம் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல தான் சொல்லிருக்க, என்னன்னா என்ன சரணாகதின்னு சொன்ன என்னை கைவிட்டு விட்டானால் அப்போ தொந்த அப்பவாதங்கிற, உனக்கு தான் அப்பவாதம் வரும், எனக்கு அப்பவாதம் வராது. ஜனங்க என்ன திட்ட மாட்டான். பெருமாள் 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 பெருமாளையே நம்பின்னு கடைசியில பெருமாள் கை விட்டு விட்டாரு, என்ன பெருமாளோ அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால சரணாகத ரக்ஷண விரதி மாம் நவிகாதும் அப்படின்னு சரணாகதி தீபியில கூட சொல்றல, நீ சரணாகத ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி கைவிட முடியும் நீ? விதித்தம் பரமார்த்த ஸ்துதில விதித்தம் புவனே விபீஷணோ வா எதிவா ராவண இத்யுதீரதம் தே. அங்கே சமுத்திர கரையில சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன். ரெண்டு இடம் சொல்லுவா. ஒண்ணு சமுத்திர கரையில பெருமாள் சொன்னார், இன்னொன்னு அர்ஜுனன் தேர் தட்டுல சொன்னார். சமுத்திர கரையில பெருமாள் ஸ்ரீராமன் விபீஷண சரணாகதியில சொன்னது அபயம் சர்வபூதேபியோ ததாமினி. தேர் தட்டுல அர்ஜுனனுக்கு பெருமாள் சொன்னது சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் வத அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுட்டான். இந்த ரெண்டும் அர்த்தவத்தானது, கம்பீரமான பல அர்த்தங்கள் கொண்டது. அதை வச்சுட்டுதான் நாம இன்னும் சம்பிரதாயத்தை ஓட்டின்னு இருக்கோம். இந்த ரெண்டு வச்சுட்டுதான் சரணாகத்தின்னு சொல்றோம், இந்த ரெண்டு வச்சுதான் மோட்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றோம். இல்லாட்டா அத்வைத்திகள் மாதிரி வெறும் கதை தான். அத்வைத்தியில மோட்சம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேளுங்க, ஒன்னும் பதில் பேச வேண்டியதா வரல. யாருக்கு மோட்சம் எப்ப கிடைக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாவா. யாருக்கு மோட்சம் கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது அவள் சித்தாந்தமே. அந்த மாதிரி கிடையாது. எனக்கு உண்டு மோட்சம், எனக்கு பெருமாள் அனுகிரகம், எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி மோட்சத்துக்கு கூட்டிக்கிறேன்னு என் கிருஷ்ணன் எனக்கு சொல்லியிருக்கான். அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம். அப்போ பெருமாளே நீ அதை காப்பாத்திக்கலாம் வச்சுக்கோ, அப்போ உனக்கு தான் ஆபத்து. சரணாகத இதி ஜனிதே ஜனவாதேபி. ஏன்னா ஜனவாதம் வந்துட்டு ஜனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா சரணாகதி பண்ணிட்டான்னு. எதி அச்சுத ந ரக்ஷசிமாம், அப்படிப்பட்ட என்னை நீ காப்பாத்தலைன்னா பவேத் கலு சாகர கோஷா. இப்ப நீ சொன்னது சாகர கோஷம் ஆயிடும். அது உதாரணமா சொல்ல, சமுத்திர இறைச்சல்னு பேர். கடல் எரிச்சல் ஒண்ணுக்கு உபயோகப்படாத மாதிரி ஒண்ணு நீங்க அத கடல் எரிச்சல் ஏதோ அப்படியே போயிட்டு கொள்ள. அதே மாதிரி நீ சொன்னது அதுல ஒண்ணு, கடல் இறைச்சலோட இறைச்சலா போயிடுதுன்னு ஆயிடும். சாகர புலினே தாதுஷம் தவ வசனம். சாகர புலினே சமுத்திரத்தின் மணல் திட்டில், மணல் திட்டில தான் இருக்கு, அது கடலோசை போல ஆகக்கூடாது. தவ வச்சனம் உம்முடைய வச்சனம் சாகர கோஷா கடல் ஓசை போல ஆயிடுமே, அப்படி போயிடுவோம் இல்லவா. அதனால அப்படி இல்லாமல் நீயே உன்னைய காப்பாத்திக்கணும், நீயே உன் வசனத்தை காப்பாத்திக்கணும். ஏதத் விரதம் மமன்னு வேற சொல்லியிருக்க. அதனால என்ன ஆனாலும் என்னை நீ ரட்சித்தாக வேணும் அப்படின்னு அர்த்தம். வேலா தனஞ்சய ரதாதிஷு வாச்சிகைஸ்ரீஹி ஆகோஷிதாம் அகில ஜந்து சரண்யதாம் தேன். வேலான்னா சமுத்திரக்கரை, தனஞ்சய ரதம்னா அர்ஜுனன் தேர். இதுதான் பல இடத்துல எடுக்கிறார் அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஏன்னா பெருமாள் அப்ப சொன்ன வார்த்தைகள் இருக்கோ, ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லிய வார்த்தைகள்லாம் அதுதான் கட்டளையில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனா முதலே சொல்லிட்டு அழகா பார்த்துட்டோம். அதை வச்சுட்டுதான் நம்ம சாஸ்திரமே ஓட்டின்னு இருக்கோம், நம்ம சம்பிரதாயமே நம்ம அதை வச்சுதான் நடக்குது. அதனால பெருமாள் கிட்ட நீ என்னை கைவிட முடியாது, அச்சுதன்னு உன் பேரை நீ காப்பாத்திக்கணும். சரணாகத இதி ஜனிதே ஜனவாதேபி யத்யச்யுத நரக்ஷசிமாம். அதனால கட்டாயம் மோட்சம் கொடுக்கணும். அப்போ மோட்சத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்கிறேன், இதுவும் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அர்த்தம். பவேத் கலு சாகர கோஷா சாகர புலினே தாதிருஷம் தவ வச்சனம். நீ சாகர புலினத்துல சமுத்திர கரையில நீ சொன்ன வார்த்தை இருக்கே, அது எப்படிப்பட்ட வார்த்தை? தாதிருஷங்கிற எப்படிப்பட்ட வார்த்தை யார் சொல்லுவா? மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்திஜேயம் கதஞ்சனம் சொன்னீர். அப்புறம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஆச்சரிய அபயம் சர்வபூதேபியா சொன்னார்.
சுக்ரீவனே கொண்டாடுறார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உண்மை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறார் சுக்ரீவன். ஏன்னா ரட்சணம் பண்றதுக்குன்னே வந்திருக்கார் பெருமாள், ரட்சக பெருமாள். அதனால யாரா இருந்தாலும் நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிற, நான் ரட்சிக்காமல் விடமாட்டேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு யாராவது சொல்லுவாளா ஸ்லோகத்திலேயே? யாரா இருந்தாலும் நான் காப்பாத்துவேன், காப்பாத்தாமல் விடமாட்டேன்னு யாரும் சொல்லுவா? பெருமாள் தான் சொல்ல முடியும். என்ன சர்வ ரட்சகன், அவனால் தான் சொல்ல முடியும். சர்வ ரட்சக சாமர்த்தியம் இருக்கணும், கருணை இருக்கணும், ரெண்டும் அவங்ககிட்ட இருக்கு. அதனால இதெல்லாம் தாதிருஷம் தவ வச்சனம், அப்படிப்பட்ட உன்னுடைய வச்சனம் எவ்வளவு பெருமையானது. அது போய் கடைசியில கடலோசையா அது காணாத போயிடுத்து அப்படின்னு இருக்கக்கூடாது, அது அர்த்தமில்லாம போயிடுத்துன்னு இருக்கக்கூடாது. அதனால என்னை காப்பாற்ற வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். காப்பாற்றணும்னா மோட்சம் கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்ப கேட்ட விஷயங்கள் எல்லாம் கூட என்னை கொடுத்து காப்பாற்ற வேணும் அப்படின்னு அர்த்தம் இங்க இருக்கு. சரணாகத இதி ஜனிதே ஜனவாதேபி யத்யச்யுத நரக்ஷசிமாம் பவேத் கலு சாகர கோஷா சாகர புலினே தாதிருஷம் தவ வச்சனம். சமுத்திரக்கரணி சொன்ன வச்சனம் எல்லாம் கடலோசையாகிவிடும். அப்புறம் நிக்கித்தோஹி அப்படின்னு 99வது ஸ்லோகம். இது நாளைக்கு பார்க்க போறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.